கர்த்தர் ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை ஆராதனையை ஆசீர்வதி, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும்படி கிருபித்தார். ஒவ்வொருவோடு பேசும், ஒவ்வொருவோடு இடைபடும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகள் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பாட்டு புஸ்தகத்திலே 45வது பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாளிலே நாம் 2 ஆங்கில பாடல்களை நாம் கேட்போம். முதலாவது Through It All.
பாஸ்டர் அம்மாவுடைய 75வது பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சாட்சி பாடலாக அந்த ஆங்கில பாடலை நாம் கேட்போம். அதைத் தொடர்ந்து டார்லின் கர்ஸ்டினுடைய 10வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த பிள்ளை பாடும் கிவ் தேங்க்ஸ் வித் அ கிரேட்ஃபுல் ஹார்ட், நன்றுள்ள இதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள் என்ற இந்த 2 ஆங்கில பாடல்களை இப்பொழுது நாம் கேட்போம். Sorrows, I've had questions for tomorrow. There've been times I didn't know right from wrong, but in every situation God gave blessed consolation. Let my trials come to only make me strong. If I never had a problem, I wouldn't know that He could solve them. I never know what faith in God would do. Through it all, I've learned to trust in Jesus. I've learned to trust in God. By His grace He has sustained me, by His love He has constrained me, through His Spirit guided me all along. I have found a truest friend in Jesus, who never leaves me nor forsakes me. Oh, how I thank Him from my heart. Through it all,
grateful heart, give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, The Prognosis of the Cross, சிலுவையின் முன் கணிப்பு. அதற்குரிய வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் 12:32-33. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். தான் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஆகவே சிலுவையின் முன்கணிப்பு, த ப்ராக்னோசிஸ் ஆஃப் த கிராஸ். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உயர்த்தப்பட்டால் எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளும். ஆக இந்த நாட்களிலே ஆண்டவரை உயர்த்தும்படி அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கு. எப்பொழுதும் ஆண்டவரை உயர்த்தும் பொழுது அவர் ஆத்துமாக்களை என்ன செய்வார்? தம் பக்கமாய் இழுத்து கொள்வார். பிலிப்பியர் 2:1-11. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாரொரு தேர்தலும் ஆவியில் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். உண்டானால்னா என்ன அர்த்தம்? உண்டானால்னா இருக்குதுன்னு அர்த்தமா, இருக்கணும்ன்ற அர்த்தமா? என்ன அர்த்தம்? உண்டானால்னா என்ன அர்த்தம்? இருக்குதுன்னா இருக்கணும்னு அர்த்தமா? இருக்கணும், இருக்கணும். சரியா? பார்த்து நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்படி சொன்னால் இது அர்த்தமா அது அர்த்தமா? உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இருக்கணும். என்ன மாதிரி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும். ஆகவே இதிலிருந்து என்ன கற்றுக்குறோம்? நம்ம ஐக்கியமாக சமாதானமாக இருக்கணுமா, எல்லாரோட சண்டை போட்டுன்னு இருக்கணுமா? எல்லாரோடையும் எப்படி இருக்கணும்? ஐக்கியமாக சமாதானமாக, ஒருத்தர் ஆற்றி தேற்றி, அதுதான் அந்த வாசகம். இப்படி இருக்கும் பொழுது இருந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக சிந்தைன்னா என்ன அர்த்தம்? ஆளாளுக்கு ஒன்று. ஒருத்தவங்க வா சபைக்கு போகிற, இல்லை நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கலாம், அது ஏக சிந்தையா? ஏக அன்புள்ளவர்களா இசைந்த ஆத்மாக்கள்னால் என்ன அர்த்தம்? இசைந்தன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஒரு மனப்பாடோடு ஐக்கியமாக இசைந்த ஆத்மா ஒன்றையே சிந்தித்து. இன்றைக்கி வீட்டில் 2 பேர் இருந்தால் ஒன்றையே சிந்திக்கிறாங்களா? 2 பேர் இருந்தாலே ஒன்றையே சிந்தித்து என்ன செய்யுங்க? என் சந்தோஷத்தை
ஒன்றையும் வாதிலாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாக்குவாதத்துக்காக எதையும் என்ன செய்யாதீங்க, நான் செஞ்சு காட்டுறேன் பார், அப்படி செய்யாது. வீண் பெருமை, நான் உன்னோடைய நான் பார், நான் என் பெருமைக்காக இதை ஏங்க இதை செஞ்சேங்க, இல்லைங்க அவனை காட்டணுங்க, அவன் இப்படி பண்ணான் பாருங்க, அதோட நான் என்ன பண்ணுவேன், பெருசாக செஞ்சு காட்டுவேன். அப்போ எதுக்காக செய்கிறாங்க? வீண், உண்மையாக தேவையே இல்லை, அதை செய்யணுன்னு அவசியமே. நான் உள்நோக்கம் என்ன, எதுக்கு இதை செஞ்சீங்கன்னா, இல்லை அவன் இப்படி பண்ணான், நான் அதோட பெருசாக செஞ்சு காட்டணும். நடக்குதா இல்லையா? செய்யாதீங்கன்ற. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமைனால் என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமைனாலாவது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக மிகுந்த என்ன இருக்கணும், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவுள். நீ உலகத்தில் மரியாதை பிரச்சனை இருக்குதா இல்லையா? நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பிரச்சனை உலகத்தில் இருக்குதா இல்லையா? சில பேர் சொல்கிறதுக்கே பயப்படுற மாதிரி தெரியுது. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இன்றைக்கி உலகத்தில் சண்டை நடக்குதா நடக்கலையா? இங்கே வசனம் என்ன சொல்லுது? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக. நீ தான்ப்பா பெரியவன், நீங்களும் முந்திக்கினீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் சண்டையே நான் இல்லைப்பா என்னோட நீ தான் நீ தான் இல்லை நீ தான் மேன்மேன் முந்திக்கிட்டா அங்கே என்ன இருக்காது, சண்டையே இருக்காது. எப்பவுமே நம்ம கூட கூட ஏதாவது பண்ணாதான் சண்டை ஜாஸ்தியாகும். நீ தான்ப்பா பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சண்டை போடும். வந்து நான் காலேஜ் படிக்கும்போது சில டைமில் கிளாஸுக்கு லேட்டாக வந்தால் ப்ரொஃபஸர் பார்ப்பார், ஏன் லேட், ஆளுக்கு எதாவது சொல்ல பார்ப்பானுங்க. அப்போ கூட இவரும் கூட எதாவது ஒரு தேவையில்லாத ஒரு இது மாதிரி நடக்கும். அவன் ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்ல. சரியா? நான் ஒரு நாள் லேட்டாக போனேன். நான் ஒரு நாள் சரியா, ப்ரொஃபஸர் பார்த்தார், ஏன் லேட்டுண்ணா? சார் என் தப்பு தான் சார், மை ஃபால்ட் சார், நான் தான் தப்புன்னு. அதுக்கப்புறம் அவரால் ஒன்றுமே வேகமாக என்ன பார்க்கும்போது, ஒய் ஆர் யூ லேட்? சார் மை ஃபால்ட் சார், ஐம் சாரி சார், இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். அதுக்கு ஒன்று ஓகே, அப்படி மேலே ஒன்றுமே அவரால் பேச முடியல. என் தப்புன்னு தான் சொல்லிட்ட பிறகு அது போல் நீங்கள் முந்திக்கு நீங்கள் நீ தான்ப்பா நீ தான் பெரிய ஆள் நீ தான் பெரிய ஆள் தங்களை விட மேன்மை என்ன, அதுக்கப்புறம் என்ன இருக்காது, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டையே இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் தவிர்க்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் இவரை தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன செய்யணும், அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்கும். சுயநலமாக எனக்கு என்னான்னு பார்த்துன்னு மற்றவங்களுக்கு கடிச்சுதா எனக்கு கடிச்சுதான்ற அப்படி இருக்காத. மற்றவங்கள இப்போ யாருக்குன்னா கிடைக்காம இருக்கா, இப்போ ஏதாவது கொடுத்தா எனக்கு கடிச்சோன்னு அமைதியாக இருக்கணும், திரும்பி பார்க்கணும் யாருக்குன்னா கிடைக்காம இருக்குதா. அதுதான் ஒரு சுயநலம் மற்ற ஒரு இது. எப்பவுமே அதான் வசனம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறகு காணவைகளையும் நோக்குவாய். அந்த இறுதியை நமக்கு வரணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இந்த நாளில் அந்த சிந்தை. உலக பொதுவாக சுயநலமாக அந்த சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. என்ன சிந்தை? கிறிஸ்துவிலிருந்து. அவருக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்ன, தேவனோடு தேவன் ரூபம் தேவனுக்கு சமம் அப்படி இருந்தும் என்ன பண்ணார், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் செயலானார். தேவனாக இருந்தவர் மனுஷனை செயலானார். அதே எவ்வளோ பெரிய தாழ்வு பாருங்க. தேவன் ஒரு மனுஷன் சாயலுக்கு வர்றதே பெரிய
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம். உலகத்தில் கடவுளுக்கு மரணமே கிடையாது, அவர் நித்திய வாசி. ஆனால் மனுஷ சாயலாகி மரணத்தையும் அனுபவிக்கிற அளவுக்கு தன்னை, சரி அதுவும் வெறும் மரணம் இல்லை. சில பேருக்கு நான் போகும்போதுங்க எனக்கு எந்தமே கஷ்டப்படக்கூடாது, எனக்கு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடாது, பயங்கரமான வேதனை இருக்கக்கூடாது, நான் யாருக்கும் பாரம், அப்படியே தூக்கத்தையே அப்படியே போயிடணுங்க. என்ன ஆசை அவங்களுக்கு, எந்த கஷ்டமும் படாமல் என்ன செய்யணும், போகும்போது எப்படி போகணுமா, அப்படியே போயிடணுமா. சரியா? ஒரு ஆராதனை முடித்த பிறகு அந்த வெராண்டாவில் அங்கே ஒருத்தவங்க வயசானவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்க, வியாதியாக இருக்காங்க, அவங்களால நடக்க முடியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆராதனை முடித்த உடனே சரி நான் அங்கே ஜெபம் பண்ண போனால் அந்த பாட்டி அம்மா, ஐயா ஆண்டவர் என்னை எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, நான் என் குடும்பத்துக்கு பாரமாக இருக்கக்கூடாது, என் குடும்பத்துக்கு நான் என்ன இருக்கக்கூடாது, பாபான்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன சீக்கிரமாக என்ன செய்யணும் எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் எடுத்துக்கணும்லாம் நான் யாருக்கும் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் தரணும் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு, சரியா பல வருஷங்கள் நான் ஜெபம் பண்ணி பல வருஷம் கழித்து எனக்கு சொன்னாங்க, சிஸ்டர் பேரை சொல்லி சிஸ்டர் இறந்துட்டாங்க. அப்போ நான் கல்லறைக்கு போகும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இவங்க அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை எடுத்துக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னாங்களே, இப்போ இத்தனை வருஷம் ஆண்டவர் அவங்களுக்கு அன்னைக்கு ஜெபம் பண்ணலேருந்து இத்தனை வருஷம் ஆண்டவர் அவங்களுக்கு ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுத்தாருன்னு எல்லாம் யோசித்து நாங்கள் போய் அடக்கார முடிகிற நேரத்தில் கடைசியாக பார்க்குறவங்க இந்த பெட்டி உள்ள பாருங்கள், பெட்டி மூட போகிறாங்க, சில எல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. சரி எல்லாரும் பார்க்குறாங்களே, நானும் எட்டி பார்த்தேன் பாருங்கள், அது வேறு சிஸ்டர். அது அவங்களுக்கும் அதே பேர் தான், 2 சிஸ்டருக்கும் ஒரே என்கிட்ட பேர் இந்த சிஸ்டர் இறந்துட்டாங்கன்னு பேர் சொன்னாங்க பாருங்கள். நான் நினச்சேன் அந்த சிஸ்டர்னு. நல்ல வேலை நான் எட்டி பார்த்தேன் நான், ஏன்னா அந்த பார்க்க மூடி இருந்தாங்க. அடுத்த வாரம் நான் அப்படி பிரசங்கம் பண்ணி தான் அந்த சிஸ்டர் நடந்து உள்ளே வராங்க. நான் பார்த்து இல்லை, நான் இறந்துட்டாங்க அடக்கம் பண்ணிட்டோன்னு நினச்சின்னு இருந்தேன்னு வைங்க, திடீர்னு உள்ளே நடந்து வந்தால் எப்படி இருந்திருக்கும். அந்த பாட்டி அம்மா அவங்க அதுக்கப்புறம் அவங்க பேத்திக்கு கல்யாணம் ஆகி பேத்திக்கு குழந்தை பிறந்து, அந்த பேத்தி குழந்தைக்கு பிறந்த நாள் வரும்போது நான் போயிருந்தபோது நான் என் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துறாங்க. பேத்தி கல்யாணம், பேத்தி குழந்தை பிறந்த, குழந்தைக்கு பிறந்த நாள் வரும்போது என் கூட பக்கத்தில் தான் நின்று ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கும் உயிரோட தான் இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எடுத்துக்கணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுத்து இத்தனை வருஷம் ஆண்டவர் அவங்களே. ஆகவே அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், மரணம் அப்படியே எந்த கஷ்டம் இல்லாமல் அப்படியே, அதுதான் வசனம் இங்கே சொல்லுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சொல்லி நிறுத்தலை. ஏன்னா அவர் ஒன்றும் கஷ்டப்படாமல் போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. எப்படிப்பட்ட மரணம், அதாவது சிலுவையின் மரணம், வேதனை நிறைந்த மரணம், போட்டு ஆணி அடித்து சிலுவையில் அறைந்து விழாவில் குத்தி முற்கிடம் பின்னால் வாரினால் அந்த அளவுக்கு தாழ்த்தினார். வெறும் மரணம் இல்லை, தூக்கத்தில் போகிற மரணம் இல்லை, அது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை இயேசுவின் நாமத்தின வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோள் அவருடைய முழங்கால் யாவும் முழங்கப்படி பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆகவே இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருப்பதாக. தேவனுக்கு சமமாக இருந்தவரை எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அது நிமித்தம் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை
உயர்த்தினார். பிலிப்பியர் 3:17-21. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றவர்களாகி நாங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்க. எல்லாரையும் பார்க்காதீங்க, எல்லாரையும் உதாரணமாக என்ன செய்யுங்க, மாதிரியாக பார்க்காதீங்க. யாரை தான் பார்க்கணும்? என்னோடு கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நாங்கள் காட்டுற முன்மாதிரி யார் பின்பற்ற அவங்கள மாத்திரம் மற்றவங்களெல்லாம் ஏன்? ஏனெனில் அநேகர், ஒரு சிலர் இல்லை, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். எங்கள் முன்மாதிரியை பின்பற்றல, அநேகர் வேறு விதமாய். அவர்கள் எப்படி நடக்கிறார்கள்? அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லி. அவங்கள பார்க்காதீங்க, அவங்க கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு பகைஞர், வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சியம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார். ஆகவே இவங்களுக்கு எதுக்கு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்கன்னா, இந்த பூமியில் என்ன ஆதாயம் எனக்கு? என் வயிறு ரொம்பதா? என் வயிறு அவர்களுக்கு தேவன் என்னவா? வயிறு. எதை குறித்து அவருடைய மகிமை அவருடைய லட்சியம் எதை குறித்து வெக்கப்படணும், அதை குறித்து தான் பெருமையாக இருப்பான். அது சொல்கிறதுக்கே வெக்கப்படணும். ஒருத்தன் கிறிஸ்துவை பின்பற்றேன் என்று, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தேன் என்று சொல்கிறதுக்கே என்ன செய்யணும்? வெக்கப்படணும். ஆனால் அதுக்கு பதிலாக அதை குறித்து எப்படி இருப்பாங்க? பெருமையாக வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. ஏன்பா சொல்கிறதுக்கே உனக்கு வெக்கம் இல்லையா? ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை பின்பற்ற நீ பண்ணலாமா? அதை எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுக்கு பெருமையாக அவங்கள பார்க்காதீங்க, அவங்கள பின்பற்றாதீங்க. அவருடைய மகிமை அவருடைய லட்சியம், அவர்கள் பூமி கடத்தவைகளை இந்த உலகத்தில் என்ன ஆதாயம் எனக்கு கிடைக்கும், எப்பவுமே அதை தான் யோசித்துன்னு இருப்பான். பரலோகம்லாம் அவங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன எங்கே எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், இதை தான் இவங்கள இவங்களாம் சிலுவைக்கு பகைஞர்கள். நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கு. நம்முடைய குடியிருப்போ அங்கே இருந்து கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்கே நம்ம குடியிருப்போம். அங்கே ஆண்டவருடைய வருகைக்காக என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டு. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆண்டவர் வரும்பொழுது இந்த அற்பமான சரீரம் என்ன மகிமுள்ள சரீரமாய் மாறும். யோவான் 3:22-30. இது யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய இயேசுவை குறித்து சொன்னவர். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சாலீம் ஊருக்கு சமீபமான அபினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்த ஞானஸ்தானம் பெற்றார். இப்போ 2 பேர், இந்த பக்கம் ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்க, இந்த பக்கம் யோவான் ஸ்நானம். 2 பேரும் என்ன செய்கிறாங்க? ஞானஸ்தானம் கொடுத்து. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. யோவான் சீஷருக்கும் யூதருக்கும் என்ன வருது? வாக்குவாதம். அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள். நாங்கள் இங்கே ஒருத்தர் வந்தார், உங்கள்கிட்ட ஞானஸ்தானம் அவரை கொடுத்து நீங்கள் கூட சொன்னீங்களே, அவர் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்துன்னு இருக்கிறாருங்க.
எல்லோரும் அங்கே போயின்னு இருக்கிறாங்க. இப்படி சொன்னால் 2 பேருக்குள்ளே ஏதாவது கலகம் வரும். யோவான்ஸ் தான் அவரை திட்டுவார், அவர் ஏன் கொடுத்துன்னு இருக்கார், நான் தானே எங்கே கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாருன்னு நினச்சாங்க. சரியா? ஆனால் யோவான் ஸ்நானகன் என்ன பதில் கொடுக்குறார்? யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் வழியே அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளும். எல்லாமே ஆண்டவர் கொடுத்து தான் பெற்று. நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் இல்லைங்க, நான் கிறிஸ்து இல்லைங்க, நான் அவருக்கு முன்பதாக, அதுதான் என்னுடைய வேலை. மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனும் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சமீபமாயிற்று. சரியா? முடிக்கும் போது என்னன்றார்? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அதுதான் அவருடைய இறுதியம். அவர் தான் பெருகணுங்க, அவரை தான் உயர்த்தப்படும். நான் சிறுகணும், நான் இல்லை, நானும் அவருக்கு முன்பதாக வரதான் என் வேலை. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவரை உயர்த்த வேண்டும். நான் உயர்த்தப்பட்டால் எல்லாரும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். அப்போஸ்தலர் 3:1-26. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? ஜெப வேளை வரும்போது என்ன செய்யணும்? எங்கே போகணும்? அப்போ தான் ஷாப்பிங் போகணுமா? அப்போ தான் வேறு ஏதாவது எங்கன்னா போயின்னு இருக்கும். ஜெப வேளை வந்தபோது என்ன செஞ்சாங்க? பேதுரும் யோவானும் எங்கே வராங்க? தேவாலயத்துக்கு. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலை தண்டே. சரியா? பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து வச்சு வரவங்கக்கிட்ட இவர் என்ன கேட்பார்? பிச்சை. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவான் கொடுங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார். எங்களை பார்ப்பா. அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை, ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறான்? அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுக்கும் பலன் கொண்டு அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆகவே அவனை கரம் எடுத்து தூக்கும். இயேசுவின் நாமத்தில் எழுந்த நடன்னு குதிக்கிறார். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருவன் இவன்தான் என்று அறிந்து ஆனவருக்கு சம்பவிப்பதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார். எல்லாம் பார்க்க, இவன் தானே இங்கே பிச்சை எடுத்து, இவன் எப்படி குச்சின்னு நடந்து நடக்கும், எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. சரியா? குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. எப்படி இவன் இந்த பிறந்ததுலேருந்து முடவனாக வந்து குதிச்சு நடக்கிறான்னு எல்லாரும் கூட்டம் வந்து நிற்கிறாங்க. பேதுரு யோவானை முன்னாடி எல்லாம் பிரமித்து, எப்படி என்ன இது? சரியா? இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம முடவனை குணப்படுத்தி திரள் கூட்டம் கண்ணை உருட்டின்னு வந்து பார்த்துன்னு இருந்தா
அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருப்போம்? சில பேர் வரும்போதே சொல்லுவான், நான் 40 நாட்கள் உபவாசித்து அந்த தேவ சமூகத்தில் அந்த அளவில்லாத அந்த அபிஷேகத்தோடு இன்று நான் இப்பொழுது வந்து நிற்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உனக்கு தலைவலி நல்லா ஆச்சுன்னா எது காரணம்? நான் 40 நாள் உபவாசம் பண்ணி வந்ததுனால தான் உனக்கு. அதை சொல்லாமல் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்களா இல்லையா? வரும்பொழுதே நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். சில பேர் நீங்கள் எடுங்க, 40 நாளும் எடுங்க, 80 நாளும் எடுங்க, ஆனால் அதை வந்து என்ன செய்யக்கூடாது, அதை பெருமையாக முதல்ல உபவாசம் எடுக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். உபவாசம் பண்ணுறது கூட யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா? பேதுரு அதை கண்டு, நல்லா கவனிங்க, பிறவியிலிருந்து முடவன் குதிக்கும்போது ஜனங்க எல்லாம் ஓடி வந்து பிரமித்து பார்த்து கொண்டிருக்கையில் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஏன் எங்களை பார்த்துன்னு இருக்கீங்க? இது எங்கள் சக்தி கிடையாது, எங்கள் சுய சக்தியும் கிடையாது, எங்கள் சுய பக்தியும் கிடையாது. நான் பெரிய பக்திமான், பெரிய பரிசுத்தவான், பெரிய பரிசுத்தவானாக தான் இருப்பாங்க, ஆனால் அதை பற்றி பேசலைங்க. வல்லமையானவர் தான், ஆனால் அதை பற்றியும் பேசலை. எல்லாம் வல்லமையும் இருக்கும், பரிசுத்தமும் இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் அதெல்லாம் இங்கே பேசலை. எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்க. இது எங்களை பார்க்காதீங்க, எங்களை ஏன் எங்கள் சக்தியும் கிடையாது, எங்கள் பக்தியும். ஏன் எப்படி இந்த மனிதன் பிறவிலேருந்து முடவனாக இருந்தான் எப்படி இப்போ குதித்து நடந்து கொண்டு இருக்கான்? இது காரணம் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். உடனே மகிமை யாருக்கு போகுது? அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பிலாத்து கேட்க, யார் விடுதலையாக? இயேசுவா பரபாச இவர் சிலுவையில் அறைங்க. பரிசுத்தமும் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. ஏன் நடந்து இருக்கிறானா? காரணம் என்ன? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். அவருடைய நாமமேனா என்ன? நாமமும்னா இதுவும் ஒரு காரணம். நாமமேனா என்ன அர்த்தம்? வேற காரணமே இல்லை. அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிகிற இவனை பலப்படுத்துது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு ஆகிய ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்போது மகிமெல்லாம் யாருக்கு கொடுத்துறாங்க? ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அந்த அவர் நாமத்தில் இருக்க விசுவாசம்தான். இது எங்கள் சுய சக்தியும் கிடையாது, எங்கள் சுய பக்தியும் கிடையாது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கு. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்ற தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியுடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவர்களை விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடினாலே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து இளைப்பாறுதல் காலம் வரும்படி முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். எங்கே வந்து முடியுது பாருங்கள், எல்லாம் ரட்சிக்கப்படுங்கள். இந்த அற்புதத்தை பார்க்குறீங்களே, இது எதனால்? இயேசு அவருடைய மரித்து உயிர்த்தன அவருடைய நாமத்தினாலே நடந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள்?
உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணமடுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். அங்கே தான் கொண்டு வந்து முடியும். ஆகவே ஆண்டவரை உயர்த்தும் பொழுது என்ன செய்ய, அவர் தம் பக்கமாய் உலக தோற்று முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறும் திருக்காலங்கள் வரமனும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரர்லேருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றையும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஏற்கனவே மோசே சொல்லிரு, இந்த மாதிரி ஒருவர் வருவார், அவருக்கு என்ன செய்யுங்க, செவி கொடு. அந்த தீர்க்கதரிசின் சொற் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடி நிர்மலம் ஆக்கப்படுவான் என்று. சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்கள் முன் அறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்க தரிசனுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியாலே பூமியில் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்களை எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஆகவே இங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்கும்பொழுது அது எங்கே வந்து முடியுது? நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி ரட்சிக்கப்படுங்க, பாவத்திலிருந்து மனம் தருங்க, பாவத்தை விட்டு விடுங்க, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திலே அவரை அனுப்பினார். ஆகவே அவங்களுக்கு எப்பவுமே அந்த இறுதியாக இருக்கும். நம்ம அற்புதம் எதுக்காக? எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படும். இதுக்கு தான் ஆண்டவர் சிலுவையிலே நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரும் என்ன செய்வேன், இடத்திலே எடுத்துக்கொள்ளும். இந்த நாட்களில் அந்த எண்ணம் எப்பொழுதும் ஆண்டவரை தான் உயர்த்த வேண்டும், அப்போ தான் ஆத்துமாக்கள் வருவார்கள் என்ற எண்ணம் நம்ம விட்டு என்ன செய்யக்கூடாது. எதையும் நம்ம பெருமைக்காகவோ நம்ம மகிமைக்காக என்ன செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் யாரும் வரமாட்டாங்க. நம்மளையே உயர்த்தி நின்றால் ஒருவர் ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்க. லூக்கா 17:7-10. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தியை மேய்த்து வயலிலிருந்து வரும்பொழுது, சரியா, வேலைக்காரன் எல்லாம் வேலை செஞ்சுட்டு வயலில் எங்கேயும் வேலை செஞ்சு வீட்டுக்கு வர, வீட்டில் எஜமான் உட்கார்ந்து இருக்கிறார், சரியா. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? எஜமான் நோக்க நீ முதல்ல சாப்பிடுப்பா, நான் காத்துன்னு இருக்கிறேன்ப்பா, நீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுவா அப்படின்னு எஜமான் சொல்லுவானோ? எஜமான் என்ன சொல்லுவார்? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து கொள்ளலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா. எஜமான முதல்ல எனக்கு சாப்பாடு எடுத்துடுவான், என்னை கவனி, நல்லா சாப்பிட்டு முடிச்சப்ப அதுக்கப்புறம் நீ போய் என்ன செய், சாப்பிடு, அப்படி தானே எஜமான் சொல்லுவான். ஆகவே சீஷர் ஆண்டோடைய பிள்ளைங்களை பார்த்து என்ன சொல்ற, தான் கட்டளையிடவுகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. ரொம்பப்பா இவ்வளோ பெரிய காரியம் பண்ணப்பான்னு தொங்கின்னு இருப்பாரா எஜமான்? அப்படிலாம் செய்ய மாட்டேன். நீ வேலைக்காரன் செஞ்சுட்டு போ. அப்படியே நீங்களும் என்ன எண்ணம் இருக்கணும், நம்ம ஊழியக்காரங்க வேலைக்கு நம்ம ஒன்றும் எஜமான் கிடையாது. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நான் சொல்லணும், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லும்.
ஐயோ என்ன அற்புதம், என்ன பெரிய காரியம் நடந்து முடிஞ்ச பிறகு என்னான்னு சொல்லணும். நான் பெரிய இதுன்னு உங்களை பற்றியே பேசாதீங்க. உங்களை பற்றியே எல்லாம் செய்து முடித்த பின்பு என்னான்னு சொல்லணும். நாங்கள் அப்பிரோஜனமான, இது எங்கள் கடமை, இந்த ஊழியம் செய்கிறது எங்கள் செஞ்சுட்டு போகிறோம். அந்த எண்ணம் தான் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 8:5. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய், இப்போ சமாரியானா என்ன அர்த்தம்? யூதரும் சமாரியாவுக்கும் ஒருத்தர் பேச மாட்டாங்க. இந்த சமாரியா ஸ்திரீ பார்க்கும்பொழுது ஆண்டவர் அதுக்கு தண்ணி கொடுங்க அந்த மாதிரி என்னன்றாங்க, நீங்கள் எப்படி யூதராக இருந்து என்கிட்ட பேசுகிறீங்க? ஏன்னா யூதருங்க இவங்களெல்லாம் தாழ்வா, இந்த சமாரியா மக்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட மக்கள் போல். அப்பொழுது பிலிப்பவன் எங்கே போகிறார்? சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு. இவ்வளோ நாள் அவங்களோட பேச மாட்டான், அவங்கள ஒதுக்கி வச்சு அந்த இடத்துக்கு என்ன செய்கிறார்? போய் என்ன செய்கிறார்? அங்கே உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அங்கே போய் தான் பெருமையாக பேசினில்ல, நாங்கள் பெரிஞ்சவங்க நீங்களாம் தாழ்ந்தவங்களாம் அந்த மாதிரி கிறிஸ்துவை பேசினான். அப்படி பேசும்போது என்ன நடந்தது? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு, முதல்ல அந்த அற்புதத்தை கேள்விப்படுறாங்க. அற்புதம் கேள்விப்பட்டுன்னு ஓடி வராங்க, நம்மளும் பார்க்கணும். இதை கேள்விப்பட்டு கண்டு இதை பார்த்த பின்பு என்ன செய்கிறாங்க? அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு, இந்த அற்புதம்லாம் நடக்குதுன்னு போய் இவர் என்ன சொல்கிறாரு, அப்போ தான் சொல்கிறத என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. அநேகர் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார். இவர் போய் கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக திரளாய் கூடி வரும். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் அந்த எண்ணம் தான். நம்ம எங்கே போனாலும் கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். யோவான் 20:30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக நீங்கள் பைபிளில் வாசிக்கிறது இவ்வளோ தான் செஞ்சாருன்னு நிறைய அதெல்லாம் எல்லாமே பைபிளில் போட்டல. சரியா? எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? எதுக்கு வேதத்தில் இந்த அற்புதங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. ஏன் இந்த அற்புதத்தெல்லாம் எழுதி வச்சார்? இதை பார்த்து விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். சும்மா இது அற்புதம் பெரிய ஷோ பண்ணுற மாதிரி இது பண்ண நடந்துச்சு. எல்லாம் ஒருத்தரும் ஆண்டவர் விசுவாசிக்காமல் மனம் திரும்ப எல்லாம் நரகத்துக்கு போனால் இதை பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதற்காக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்போது எங்கே கொண்டு வரணும்? எல்லாரையும் ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ளே, ரட்சிப்புக்குள்ளே, பாவ மன்னிப்பு மனம் திரும்பக்குள்ளே கொண்டு வந்து, அதுக்காக தான் அற்புதங்கள்லாம். இதை எதுக்கு எழுதப்பட்டிருக்கோம்? இதை பார்த்து என்ன செய்யுங்க? அவரை விசுவாசிங்க. விசுவாசித்த நித்திய ஜீவனை. அந்த நோக்கத்தை நாம் ஏதோ அற்புதம் நடந்ததுன்னு அதை குறித்து பெரிய அப்படி தான் ஒரு வாட்டி எல்லாம் பெரிய சந்தோஷப்பட்டோம். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் பிசாசெல்லாம், இதை குறித்து என்ன செய்யாதீங்க. இந்த பிசாசு உங்களுக்கு அதெல்லாம் எதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படும்? பரலோகத்தில் உங்கள் பேர் அதுதான் முக்கியம். எங்கள் பிசாசோடு நீங்கள் கட்சியில் நரகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஆக பிசாசு எங்கள் பார்க்கும்போது அப்படியே அலர்ச்சிங்க, வியாதி எல்லாம் இருக்கட்டோங்க. இதை பற்றி ஒன்றும் என்ன செய்யாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லை. முக்கியம் எங்கே போய் சேரணும்? பரலோகம் போய் பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதியிருக்கா, அதை குறித்து என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறதை பார். 1 பேதுரு 2. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எதுக்காக ஆண்டு அந்தகாரத்திலேருந்து கொண்டு என்ன செய்யணும்? உங்கள் பெருமையை பேசின்னு இருக்கக்கூடாது. எது பேசுகிறதுக்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி சந்ததியாயும் ராஜரிக ஆசாரி பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். லூக்கா 18:9-14. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய்
எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? தங்களை நீதிமான் நினைப்பாங்க, மற்றவங்கள பார்க்கும்போது அற்பமா என்ற மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்களா? இவங்க எங்கே இருக்கிறாங்க? எங்கேயோ இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எங்கேயோ வெளியில் எங்கேயோ இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. சரி, அவர் சொன்ன உண்மையை பாருங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார். அப்போ எங்கே இருக்கிறாங்க? இந்த 2 கூட்டம் எங்கே இருக்குது? எங்கேயோ பார்த்துன்னு அங்கெல்லாம் அந்த தெரு பக்கத்தெருலாம் இல்லை அவங்க. சரியா, அங்கே எங்கேயோ பார்த்துன்னு இருக்காது. அங்கெல்லாம் இவங்க இந்த 2 கூட்டமும் எங்கே இருக்குது? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு, ஒருவன் பரிசேயன் மற்றவன் பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இவங்கள மாதிரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்குறார். இப்போ இங்கே யார் வந்திருக்கிறான்னு பார்க்குறார். இன்றைக்கி யார் சர்ச்சுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே யாரை பார்க்குறாரு? ஆயக்காரரை பார்க்குறார். ஆயக்காரரை நான் வரி வாங்குறவர். இந்த ஆயக்காரரை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரம். சரியா, அந்த மாதிரி யாருன்னா வராங்களா? சபை உள்ள வந்து எல்லாரையும் பார்த்து, நல்ல வேலை நான் இவங்கள மாதிரி இல்லை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இவருக்கு என்ன பெருமையா? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என்ன பண்ணுறாராம்? வாரத்தில் இங்கே பார்த்தீங்க யாரும் உபவாசம் எடுக்கிற மாதிரியே தெரியல. பாருங்க, இப்போ நான் ஒரு ஆள் தான் உபவாசம் எடுக்கிற மாதிரி இருக்கிறேங்க. பாருங்க, பார்த்தா யாருன்னா உபவாசம் எடுக்கிற மாதிரி தெரியுதா? அதுதான் பெருமையாக சொல்கிறார். இங்கே ஒருத்தரும் வாரத்தில் நான் 2 முறை என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன். ஆண்டவரே உமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் எத்தனை பேருக்கு ஒழுங்காக தசமபாகம் தர மாதிரியே தெரில. நான் ஒரு ஆள் தான் என்ன பண்ணுறேன்? நல்லா பாருங்கள் ஆண்டவர், எல்லாம் தராங்களா பாருங்கள். என்ன பாருங்கள், நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் என் சம்பாத்தில் எல்லாத்துலேயும் என்ன வந்து கொடுத்துட்றேன்? தசம்பாகம் கொடுத்துட்றாராம் அவருக்கு. சரியா, எல்லாம் நல்லது தான். உபாசிக்கிறதும் நல்லது, தசம்பாகம் கொடுக்குறதும். ஆனால் அதை வச்சு என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்ட அதை வச்சு மற்றவங்களை தாழ்வாக என்ன செய்யக்கூடாது? நான் நீதிமான், இவங்களெல்லாம் அர்ப்பன்ற என்ன செய்யக்கூடாது? என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்பாகம் செலுத்துகிறேன். தனக்குள்ளே ஜபம். அப்படின்னா நான் சத்தமாக சொல்ல, பக்கத்தில் இருக்க வந்து 2 போடுவோம். என்ன ஜபம் பண்ணுறான்னு போடுவான்னு பயத்தில் ஆயக்காரனே வந்துட்டான்னு என்ன ஜபம் பண்ணுறேன்னு தனக்குள்ளே அமைதியாக ஜபம் பண்ணிக்கிறேன். அப்படி மனசில் காட்டுறேன். இந்த மாதிரி நான் இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுன்னு இருக்குது, நான் தான் உபாசத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு தனக்குள்ளே என்ன பண்ணுறாரு? எல்லாம் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குற. நீ இருதயத்துக்குள்ளே என்ன ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன்? ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாகும். அப்போ ஆண்டவர் நான் சாவனால யார்? பரிசேயன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டிற்கு திரும்பிப்பான் என்று உங்களுக்கு. ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படும், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். யாக்கோபு 4:6-8. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார்னு ஆகியால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தல், பிசாசுக்கு எதிர்த்து நெல். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசை என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு பிசாசு. அப்பொழுது அவன் உங்களை விட்டு தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்க, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை சபையில் இருதயம் ஒரு மாதிரி இருக்கும்,
இங்கேருந்து வீட்டுக்கு போய் திங்கக்கிழமை இருதயம் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் இருமணம். இங்கே இருக்கும்போது இருக்கிற இருதயம் வீட்டுக்கு போன பிறகு இருதயம் மாறுச்சுன்னு வைங்க. இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் பாவம், கைகளில் அசுத்தம். இதை வைத்து கொண்டு சிரிச்சுன்னு இருக்காதீங்க. இது முதல்ல இது போகாமல் என்ன செய்யக்கூடாது? நகைத்து கொண்டும் சிரித்து கொண்டும் முதல்ல இது போகணும். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படும். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுத்த மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து, தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை ஆகியால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் சொல்கிறார், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லி இருந்தும், குடும்பத்தை ஆசீர்வதிப்பு என்று சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாக செய்ய போகிறதில்லை. ஏன்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ண, என்னை அசட்டை பண்ணவர்கள் கனவினப்படுவார்கள் என்று கர்த்தர். எப்பொழுதுமே ஆண்டவருக்கு அவரை தான் மகிமைப்படுத்தணும். அவரை அசட்டை பண்ணினால் நமக்கு கனவீனம்தான் வரும். சங்கீதம் 24:7. இந்த வருஷம் 2024 அநேகர் சங்கீதம் 24 இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார் என்று விசுவாசி. சங்கீதம் 27 என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசல்களே உங்கள் தலைகளை அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். தேவனை மகிமைப்படுத்து, தேவனை தொழுதுகொள், அவரை கனப்படுத்து. அப்பொழுது இந்த மகிமையின் ராஜா உனக்குள்ள வருவார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஆகவே தேவனை மகிமைப்படு, அவரை உயர்த்து, அவருடைய புண்ணியங்களை அறிவி. அப்பொழுது மகிமையோடு, எப்படிப்பட்ட ராஜா? வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ள அவர் வருவார். உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள் யுத்தங்கள் காணப்பட்டாலும் இந்த மகிமையின் ராஜா மகிமையோடு பராக்கிரமத்தோடு வல்லமையோடு வந்து உன்னை விடுவிப்பார், உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா. யார் யார் அந்த மகிமை? அவர் சேனைகளின் கர்த்தர். அவரே ஆண்டவர் சேனையோடு வருவார். நீ அவரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்து. அவர் வந்து உன்னை என்ன செய்வார்? விடுவிப்பார். இந்த நாட்களிலே மத விசுவாசி, நான் உயர்த்தப்பட்டால் எல்லாரும் என்ன செய்ய? என்னிடத்துக்குள் வெளிப்படுத்தல் 7, 9, 10 என்ன நடக்கும்? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் திருக்கோள்களை பிடித்து சிங்காசனுக்கு முன்பாகவும் ஆட்டுக்கொட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவர் உண்டாவதாக என்று. ஆகவே நான் உயர்த்தப்பட்டால் எல்லாரையும் என்ன செய்ய? என்னிடத்துல எல்லா ஜாதி பாஷை இது எல்லாரையும் கர்த்தர்
தம் பக்கமாய் இழுத்து கொள்வார். இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்? உம்மை கிறிஸ்துவனுள்ள சிந்தை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் எங்களை உயர்த்தாதபடி எங்கள் சுய சக்தி சுய பக்தி இதெல்லாம் இப்படிலாம் நாம் நம்மை உயர்த்தினால் ஒருவரும் தேவனிடத்தில் வரவும் மாட்டார்கள். ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? பயன்படுத்த இந்த மகிமையெல்லாம் நமக்கு எடுத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்யும்போது கர்த்தரும் அவர் நம்மை பயன்படுத்த மாட்டார். ஆக இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களை பயன்படுத்தும். நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் என்று இந்த நாட்களிலே ஆண்டவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவருடைய சிலுவிலே நமக்காக மரித்தார். அவருடைய இரத்தத்தில் பாவ மன்னிப்பு உண்டு, அவருடைய தழும்புகளில் சுகம் உண்டு என்ற தேவனை இந்த நாளிலே உயர்த்துவோம் என்றால் அநேக திரளான மக்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவரிடத்திலே வருவார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களாக இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் காணப்படும்படி, ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படி, தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படி, தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை பெற்றுக்கொள்ளும்படி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது மகிமையின் ராஜாவாக, வல்லமையுள்ளவராக, பராக்கிரமுள்ளவராக தேவன் வந்து நம்மை விடுவிப்பார், நம்மை உயர்த்துவார். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படும்படி இந்த நாளிலே தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை பாடி உம்மை தொழுது கொண்டு உடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே சிலுவை குறித்து தியானித்து வரும்படி நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உயர்த்தப்பட்டால் எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக்கொள்வேன் என்று உடைய வார்த்தையின்படி இந்த நாட்களில் எப்பொழுதும் நாங்கள் உம்மை உயர்த்தும்படி, எங்களுக்காக சிலுவிலை மரித்த இரத்தம் சிந்தின உம்மையே நாங்கள் உயர்த்தும்படி எல்லாரும் உம்மிடத்திலே வரும்படி அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தருவீராக. கிறிஸ்துவிலிருந்து சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. தேவனுக்கு சமமாய் இருந்த நீர் உம்மை தாழ்த்தி அடிமை என்றும் சிலுவையின் மரண பரிந்தும் நீர் தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர். ஆகவே தேவன் எல்லா நாமத்துக்கு மேலாக உம்மை உயர்த்தினார். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட இருதயம், நாங்கள் எதை செய்தாலும் நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள், செய்ய வேண்டிய கடமை செய்தோம் என்ற எண்ணம் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே காணப்படும்படி கிருபை தருகிறோம். எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இந்த அற்புதங்கள் நடைபெறுகிறது என்ற எண்ணமோ, எங்களை மேன்மை பாராட்டுகிற காரியங்கள் ஒன்றும் காணப்படாதபடி இந்த நாட்களிலே உம்மை உயர்த்தி எப்பொழுதும் மனிதர்கள் உம்மண்டே வரும்படி, மனம் திரும்பும்படி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, எப்பொழுதும் கிரியை செய்யும்படி இந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யோவான் சொன்னது போல, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அந்த எண்ணத்தை இந்த நாட்களில் நீர் தருவீராக. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் ஏற்ற காலத்திலே தேவனங்களை உயர்த்தும்படி, உடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்கும்படி இந்த நாட்களிலே நீர் கிருபை தருவீராக. நாங்கள் உம்மை கனம் பண்ணும் பொழுது நீர் எங்களை கனம் பண்ணுகிறது, எங்களை உயர்த்துகிற தேவன். உம்மை மகிமைப்படுத்தும் பொழுது மகிமையின் ராஜாவாக எங்களுக்குள்ளே நீர் வருகிற தேவன். யுத்தத்தில் வல்லமை உள்ள பராக்கிரமுள்ள தேவனாக எங்களை விடுவிக்கிறவரும், எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்களிலேயே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்தி உம்முடைய வல்லமையை அனுபவிக்கும்படி கிருபை தருவீராக. இந்த கடைசி நாளிலே திரளான மக்கள், சகல பாஷை, சகல ஜாதி, சகல தேச, ஒருவரும் எண்ணக்கூடாத ஆத்மாக்கள் ஆண்டவரே உம்மண்டை வரும்படி இந்த நாட்களிலே நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக எப்பொழுதும் உம்மை உயர்த்தி உம்முடைய புண்ணியங்களை அறிவித்து
உம்முடைய சிலுவை மரணத்தை உயிர்த்தெழுதலை அறிவித்து திரளான மக்கள் உம்முடைய ராஜ்யத்துக்குள் வரும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் நீர் பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படி செய்யும். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய குடும்பங்களை ஆசீர்வதி, உடைய தேவைகளை சந்தி, உடைய மனபாரங்கள் எல்லாம் நீக்கும், துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றும் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. இந்த நாட்களிலே எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கும்படி நீர் செய்யும். எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகள் எல்லா தடைகளை உடைத்து அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான அமைக்கையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து